Hello friends, வணக்கம். வெல்கம் டு mrssamaiyalarai. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ராகி கஞ்சி தாங்க பார்க்க போறோம். இந்த ராகி கஞ்சி வந்து காலையில ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தாலே போதுங்க. வயிறு ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். ரொம்ப ஒரு சத்தான ஒரு கஞ்சி எப்படி பண்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த கஞ்சி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கஞ்சி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் ஈரம்லாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ட்ரையா இருக்கணும். அதில் 5 பாதாம் 5 முந்திரி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை ஃபர்ஸ்ட் நம்ம கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க இந்த அளவுக்கு கொரகொரப்பா இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கேழ்வரகு மாவு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கேழ்வரகு மாவு சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை கட்டிகள் இல்லாம நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு செய்யற அளவுகள் வந்து 4 பேருக்கு குடிக்கிற அளவுக்கு இருக்குங்க. நீங்க இன்னும் அதிகமா செய்யணும்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கூட நீங்க கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். பாத்திரத்துல 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவுக்கு 2.5 கப் தண்ணி கரெக்டா இருக்குங்க. தண்ணி இந்த அளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்க ராகி மாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கைவிடாம கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு ராகி நல்லா வெந்து கஞ்சி பதத்துக்கு நல்லா திக்காய் வந்துட்டோம். அது வரைக்கும் நீங்க கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்க இப்ப நான் ஒரு 7-8 நிமிஷத்துலயே இந்த அளவுக்கு திக்கா இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லாவே கொதிச்சு திக்காயிடுச்சுங்க. இப்போ நமக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்க கருப்பட்டி வெல்லம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிகை உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேங்க. உங்ககிட்ட ஏலக்காய் தான் இருக்கு, ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா நீங்க பாதாம் முந்திரி அரைக்கும் போதே ஒரு 2 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொதி வந்துச்சுனாலே போதும். பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வரணும். வந்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்க டேஸ்ட்டுக்காக இந்த ஸ்டேஜ்ல தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, அதை கூட சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இப்போ அரைச்சிருக்க பாதாம் முந்திரி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். நீங்க பாதாம் முந்திரிக்கு பதிலாக தேங்காய் துருவலோட கூட சேர்த்துட்டு அதோடவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பவுடரை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம லைட்டா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. சூப்பரான ஒரு ஹெல்த்தி கஞ்சி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்க சூடாவும் குடிக்கலாம், அதே சமயம் நீங்க நல்லா ஆற வச்சுட்டு சில்லுன்னு குடிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா நீங்க சில்லுன்னு குடிக்கிறத விட சூடா குடிக்கிறதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு சூடாதாங்க சர்வ் பண்ண போறேன். இந்த கஞ்சி பண்றதுக்கு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். அதுவும் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு நம்ம ரொம்ப ஹெல்த்தியா நம்ம செஞ்சிடலாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியான ஒரு கஞ்சி டீ காஃபிக்கு பதிலாக கொடுக்கலாம். அவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த பாதாம் முந்திரியோட டேஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்களும் இதே அளவுகளோட இந்த கஞ்சியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்